Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுசான ஒரு டாபிக்கு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உலகத்தில் இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல்ஸாக இருக்கலாம். ஸோ அது பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே இதில் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கொடுத்து, கம்பெனி வைஸில் ஸோ அவங்க கொடுத்து அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கேட்டகிரியை பொறுத்து. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CES 2020 ஷோ. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்திருக்கு ஜானில். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 464 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 31 அவார்ட்ஸ் வந்து பெஸ்ட் இனோவேஷன் அவார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு புது ஐடியாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புது இன்ஜினியரிங் யூனிக்னஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து புதுசாக வந்து 31 மாடல்ஸ் இல்லை 31 புது விஷயத்துக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இனோவேஷன் அவார்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த இனோவேஷன் அவார்ட்ஸை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 இனோவேஷன் அவார்ட்ஸ் என்னால் ஒரே வீடியோவில் வந்து பேச முடியாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் 5 ப்ராடக்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் 5. ஸோ அதனால இது வந்து பார்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு செகண்ட் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 5 பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த 31 அவார்டையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது கம்பெனி வைஸில் இருக்கிற ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இதான் வந்து பேசிக்கலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன்டா இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங், நான் வந்து ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர். ஸோ நம்ம இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப நிறைய டெக்னாலஜிஸ் இது அதுன்ட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பேசிக்கலாக அதில் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இதுலலாம் வந்து புதுசாக இனோவேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரிண்டிங் ஹவுஸ் ஆஃப் பிளைண்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக APH அப்படின்வாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஜம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த அவார்டு வந்து அக்சசிபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பிளைண்ட், அதாவது ஒருத்தவங்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து கண்ணில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், லோ சைட் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கோட் ஜம்பர். ஸோ இந்த கோட் ஜம்பரை பற்றி இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்லேயே இருக்கிறது கோடு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் ஜம்பர் மூலிமா இந்த லாங்குவேஜஸ் இருக்குதானே, அதாவது C++, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் ஒருத்தவங்க வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட டிசைன் வந்து பண்ணது வந்து மைக்ரோசாஃப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெவலப் பண்ணது அந்த APH. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேசில் லாங்குவேஜ், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இல்லை பேசுறதுக்கு வந்து கண்டுபிடிச்ச லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையே இவங்க வந்து கோடிங்குள்ளேயும் கொண்டு வந்து, ஸோ அது மூலியமா இவங்க வந்து கோடிங் வந்து கற்றுக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த கோட் ஜம்பரை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்க கொடுக்குற இது ஸ்டஃப். ஸோ ஸ்டஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு வந்து ப்ரியராக வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவசியம் இல்லாதவங்க கூட, ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இதை வச்சு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பைனரி சிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ஸு, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கோடிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட 19 லெசன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்து, டுட்டோரியல்ஸ் கொடுத்து, அதில் வந்து ஒன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களோட சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கூட இது கற்றுக்கிறதுக்கு இது பயனாக இருக்கும்
அதுவும் அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரோக்ராமிங் வந்து ஒருத்தங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னா சும்மா வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படிச்சுட்டு போனால் முடியாது. அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து அசஸ்மெண்ட்ஸ் எப்படின்னா, ஒரு 2 நம்பரில் எந்த நம்பர் வந்து பெருசாக இருக்குது, சி லாங்குவேஜில் வந்து பண்ணு, C++. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா அசஸ்மெண்ட்ஸுமே இதில் வந்து அவைலபிளாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் அதாவது APH. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக ஹியூமன் வேர் கூட கொலாபரேஷன் பண்ணி இன்டர்நேஷ்னலாக வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஷிப்பிங்ஸு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த ஹியூமன் வேர் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலாக எந்தெந்த நாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, US, UK, கனடா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதோட மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1000. ஸோ அதாவது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 75,000. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வரும். ஸோ இது வந்து ஏன் ரொம்ப இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்கிற நம்மளாலே கோடிங் வந்து பண்ண முடியுது, சில பேர்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பண்ணது இந்த கோட் ஜம்பர். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நம்ம வேணாலும் டொனேட் கூட பண்ணலாம் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இது. ஸோ அதையும் பாருங்கள், இந்த விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து இந்த 31 இன்னோவேஷன் அவார்டில் கொடுத்த ஃபர்ஸ்ட் அவார்ட். ஸோ இப்போ இதே அவார்டில் வந்து செகண்டாக வந்து வாங்கின ஒரு கம்பெனியோட அவார்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் டெக்னாலஜி. ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் M3 பவர் ஃப்ரீ ப்ளூடூத். ஸோ இதை தான் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பவர்னு சொல்ல விட பேட்டரி ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து அட்மாஸ்பிரிக் M3 பேட்டரி ஃப்ரீ ப்ளூடூத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு வந்து கிடைச்ச கேட்டகரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் டெக்னாலஜி. ஸோ இந்த அவார்டு வந்து என்ன இதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IoT டிவைசஸ், அதாவது வீட்டில் வந்து இப்போ நீங்கள் ஃபோன் மூலிமா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, ஒரு என்ன சொல்ல ஒரு ரிமோட் மாதிரி பண்ணுறது. ஸோ அதை தான் பேசிக்கலாக IoTன்னு வாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதாவது ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு ஸ்மார்ட் ஹோமு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த IoT டிவைசஸ்லாம். ஸோ இந்த IoT டிவைஸில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி வந்து நீங்கள் இப்போ போடுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து பேட்ரி வந்து மாற்றணும். ஸோ அந்த ஒரு ஹுக்கை வந்து இவங்க வந்து எடுத்து வச்சுட்டு பேட்ரி வந்து இல்லாமல், அதாவது நீங்கள் ஒன்ஸ் பேட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப லைஃப் லாங் வரைக்கும் அது வந்து அந்த பேட்டரியே கன்சப்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் தான் இந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த மொத்த ப்ராடக்டே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரிஸோட ரேட்ஸு, அதே மாதிரி அது யூசேஜ், அது எல்லாத்தையும் குறைக்கணும். ஸோ அந்த ஒரு மோட்டிவ்லையும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மாஸ்பிரிக் டெக்னாலஜி கம்பெனி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க எக்ஸாம்பிளாக வந்து அவங்க பண்ண விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியோ வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேட்டரியில் வந்து ஓடுற ரேடியோ. இதில் வந்து இவங்க கண்டுபிடிச்ச அந்த பேட்டரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன் டிமாண்டில் மட்டும்தான் இந்த ரேடியோ வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் ரேடியோ நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து வேலை செய்யும். அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பவர் சக்ஷன் இல்லை பவர் கன்சம்ஷன் வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ரேடியோவில் வந்து மூணாவது இவங்க பண்ணது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பவர். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரேடியோக்குள்ளே இருக்கிற மற்ற சர்க்கியூட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற என்ன சொல்கிற டிவைசஸ் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் இருக்கிற பவரை வந்து அதிகமாக அந்த ரேடியோ வந்து பயன்படுத்துகிற மாதிரியும், இவங்க கொடுத்த பேட்டரியை வந்து அதோட பவரை வந்து ரொம்ப கம்மியாக வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு டெக்னாலஜி வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இது சக்ஸஸ் ஆகும் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஒரு விஷயம் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் இந்த M3 பேட்டரி ஃப்ரீக்கு வந்து அவார்டே கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள்.
இப்போ அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவாஸ்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ண அவாஸ்ட் மினி. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ பேர்லேயே இருக்கிற மாதிரி சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த இது வந்து அவாஸ்ட் மினி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இந்த அவாஸ்ட் மினி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவைசஸ், அதாவது அது வந்து எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப், பிசிஸ், ஸோ எது வேணாலும் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இது வந்து பேசிக்கலாக ப்ரொடெக்ஷன் வந்து இதனால் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து இதோட ஃபஸ்ட்டு திங். ஸோ அதே மாதிரி அடுத்தது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற வைஃபை இல்லை நெட்ஒர்க், ஸோ அதில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஹேக்கர்ஸ் ஏதாவது இருக்காங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிற வெப்கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதா இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பேசிக்கலாக ப்ரொடெக்ஷன் வந்து செகண்ட் திங்காக இது வந்து இந்த கம்பெனி வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் லேப்டாப்ஸு, ஐபேட்ஸு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த அவாஸ்ட் மினி இந்த கம்பெனி வந்து பேசிக்கலாக ஒரு ஆப்பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் வீட்டு விட்டு நீங்கள் வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைவசி வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உங்கள் டேட்டா வந்து எங்கேயும் வெளியே போகாமல் ஹேக்கர்ஸ் வந்து எதுவும் ஸ்டீல் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுக்குது இந்த ப்ராடக்ட்னால. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை ரூட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அவாஸ்ட் ஹப், ஸோ அவாஸ்ட் மினி ஹப். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை ரூட்டர்ஸில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு இதனால உங்கள் ஒய்ஃபை வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃபோன்ஸில் இருக்கிற என்ன சொல்கிறது இன்டர்னல் இதை வச்சு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பேசிக்கலாக ஒய்ஃபையே வந்து கிடைக்கும் ஸ்பீடு. ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லாத்தையுமே காமனாக வச்சு உங்கள் ஒய்ஃபை ஸ்பீடும் வந்து அதிகம் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இந்த அவாஸ்ட் மினி ஹப் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது மெயின் விஷயம் இந்த கம்பெனி வந்து ஓப்பனாக சொல்கிறது வந்து பேரண்டல் கண்ட்ரோல். ஸோ பேரண்டல் கண்ட்ரோல்னா உங்கள் வீட்டில் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க அவங்ககிட்டலாம் ஃபோன் கொடுக்குறீங்கன்னா அவங்க ப்ரௌஸ் பண்ணுற டேட்டா இல்லை அவங்க விளையாடுற விஷயங்கள் அவங்க ஃபோனில் பார்க்குறது அதை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலும் பண்ணலாம் இந்த ஆப் மூலிமா. ஸோ ஆப்பு இல்லை அவாஸ்ட் மினி, ஸோ இது மூலிமா நீங்கள் அதையும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த கம்பெனி வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து மொத்த ஹோலாக பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவைசஸாக இருக்கட்டும், கேமராஸாக இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியே நீங்கள் வந்து ஃபோன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா விஷயமும் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க யாராவது இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவதுனாலும் ஃபுல் டோட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த மொத்த இதுவுமே கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $99. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு வந்து $100 பார்த்தீங்கன்னா ஒரு 7500. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இது வந்து வரும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ 100 × 7000 7500. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இந்த அவாஸ்ட் மினியை. ஸோ இப்போ வந்து நாலாவதாக இந்த லைனில் வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து எந்த கம்பெனியோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாஷ். ஸோ பாஷ் வந்து அவங்க லான்ச் பண்ண 3D டிஸ்பிளே. ஸோ இது ஃபார் ஆட்டோமொபைல்ஸ், ஸோ ஃபார் கார்ஸு. ஸோ அதுக்கு வந்து இவங்க பண்ண ஒரு 3D டிஸ்பிளே தான் இந்த சிஎஸ்ல வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட சேஃப்டி இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டு, இன்டெலிஜென்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த 4 கேட்டகரிக்குள்ள ஏதாவது ஒன்றில் வந்து இது வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு 3D டிஸ்பிளே ஸ்க்ரீனாக வந்து மாற்றுறாங்க. ஸோ அதான் வந்து இந்த ப்ராஜெக்டே, இந்த லான்ச்சே. ஸோ இதில் வந்து என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிவ் மல்டிவியூ ஆஃப் 3D இமேஜஸ். ஸோ அதை தான் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து 3D வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக தான் இருக்குது இந்த மொத்த இதுலேயுமே ஒரு 3D வந்து கொண்டு வரக்கு. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இமேஜ், இப்போ இப்படின்ட்டு ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அதாவது வியூ வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து கேமராஸ் அந்த மாதிரி போடணும்னா ஷட்டர் இமேஜஸ்னு வாங்க.
அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தான் ஃபர்ஸ்ட் வே வந்து நம்ம 3D வந்து பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து என்ன வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியேட்டரில் அதுலலாம் கொடுக்குற இந்த 3D கிளாஸ், அதாவது உங்கள் கேமராஸ், அதாவது உங்கள் ஸ்க்ரீன் வந்து நார்மல் ஸ்க்ரீனே தான், அதில் வியூ ஆகிறது மட்டும்தான் 3D. அதுவும் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து 2 விதத்தில் வந்து 3D வந்து இந்த உலகத்திலேயே வந்து இதுவரை கண்டுபிடிச்ச வேஸ். ஸோ இந்த 2 வேஸில் வந்து இவங்க பயன்படுத்துறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 3D வியூஸ் தான். ஸோ அதாவது உங்கள் ரோட்டில் போகிற ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டிராஃபிக் ப்ராப்ளம்ஸு, ஒரு ஏதாவது ஒரு குண்டங்குழி, ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலும் அது வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து அந்த 3D இமேஜில் வந்து காமிக்கும். ஸோ அதான் வந்து பேசிக்கலாக இதோட மொத்த டெக்னாலஜியே. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து இது வந்து ஒரு நல்ல லான்ச்சுன்னு சொல்லிட்டு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாஷ் கம்பெனி வந்து ஓப்பனாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, இந்த ஒரே வியூவை வந்து நிறைய பேர் வந்து காருக்குள்ளே இருக்கிறவங்களே பார்க்கலாம். ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறும். அதாவது நம்ம வந்து இந்த டிகிரியில் பார்க்குறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க வேற டிகிரியில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3D எஃபெக்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டும் வந்து ஓப்பன்டாக வந்து பாஷ் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் வந்து 4வது அவார்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக, அதாவது 5வதா இந்த கம்பெனி வந்து அவார்டு இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வாங்கினது பார்த்தீங்கன்னா அதே பாஷ் தான். ஆனால் இங்கே வந்து இங்கே ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷோட வர்ச்சுவல் விசர். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து 5வதா அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே தான், ஆட்டோமொபைல், சேஃப்டி, இன்டெலிஜென்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்டர்டைன்மெண்ட். ஸோ அதே கேட்டகரிக்குள்ளே தான். ஆனால் இந்த ப்ராடக்டோட மீன் என்ன சொல்கிறது, ஒரு ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நீங்கள் வந்து கார் ஓட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளார் வந்து அடிக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டுக்கு அந்த மேலே இருக்கிற இதை போர்டை வந்து கீழே போட்டு அதில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த போர்டை வந்து மாற்றுறது தான் இந்த வர்ச்சுவல் விசர். ஸோ இது வந்து அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 வருஷமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோமாமா. ஸோ இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன நோட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த போர்டை வந்து மாற்றி இந்த பாஷ் வந்து வர்ச்சுவல் விசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீனை வச்சுட்டு அதில் வந்து கேமரா இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து RGB கேமரா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சன் ரேஸ் வந்து வருது அப்படின்னா உங்கள் மூஞ்சி மேலேயும் படும். ஸோ பற இடத்த வந்து இந்த கேமரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் டிடெக்ட் பண்ணும். ஸோ டிடெக்ட் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு டார்க் இமேஜ் மாதிரி வர வச்சு உங்கள் மேலே வந்து ஷேடோ மாதிரி வர வச்சிரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கண்ணு, அதே மாதிரி மூக்கு, வாய், இந்த 3 இடத்தையுமே ஷேடோ மாதிரி வர வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதே அந்த நைட் வியூ மாதிரி கொஞ்சம் டல்லாக உங்களுக்கு வந்து சன்ரைஸ் வந்து படாத மாதிரி, கிளார் அடிக்காத மாதிரி இதனால பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்த ப்ராடக்டோட ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு இன்னும் இதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னும் வெயிட் பண்ணணும். ஸோ இதோட வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நார்மலான இருக்கிற ஐவி, யூவி, அதாவது உங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பார்க்குற எந்த விஷயனையுமே இது வந்து உங்களை வந்து அஃபெக்டே பண்ணாது. அதாவது அந்த முன்னாடி அதே ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல இந்த எல்சிடி ஸ்க்ரீனை வச்சு அந்த கேமரா வந்து அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து மாற்றுறாங்க. ஸோ அதான் வந்து இந்த பாஷோட இந்த வர்ச்சுவல் விசர். ஸோ இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக்கலாக பார்ட் 1. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த 5 அவார்ட்ஸ், 5 ப்ராடக்ட்ஸுமே பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணது, இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச இன்னோவேஷன் அவார்ட்ஸ். ஸோ இன்னோவேஷன்ஸ். ஸோ இதான் வந்து பார்ட் 1. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென், பீஸ் ஃப்ரம் K Square. பாய்.